இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா யுஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய 2 ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பெரிய அண்ணன் நான் தான்ங்கிறது சவுதி அரேபியா மத்திய கிழக்குக்கு காட்டியிருக்கிறது. நீங்கள் என்னதான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான இன அழிப்பு யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 81வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். காசாவை சுற்றி நடக்கக்கூடிய விவகாரங்களை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அரபு நாடுகளுடைய கையாளாகாத்தனம், காசாவுக்கு எந்த விதமான தீர்வுகளும் இதுவரை எட்டப்பட முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல அரபு நாடுகள் முழுவதுமே ஒரு பதட்டமான நிலை எப்போதுமே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் திடீரென சோமாலியாவிலிருந்து பிரிந்து செயல்பட்டு வந்த சோமாலிலேண்டை இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. உலகத்தில் சோமாலிலேண்டை முதல் தடவையாக தனி நாடாக அங்கீகரித்த நாடும் இஸ்ரேலாக இருக்கக்கூடிய நிலையில் அது பெரிய பதட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. இதை தாண்டி நைஜீரியாவில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள உச்சகட்ட பதட்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி பலவிதமான சம்பவங்களும் நடந்து வரக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு அதிகாலையிலேயே சவுதி அரேபியா யுஏஇனுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய 2 ஆயுத கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக கப்பல்களை அழித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளை பொறுத்தவரையில் யமனுக்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற யுஏஇனுடைய கப்பல்கள் மீது தான் சவுதி அரேபியா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. யமனை பொறுத்தவரையில் யமனில் 3 தரப்பார் ஆட்சி செய்யக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள், அவங்க ஒரு பெரும் பிராந்தியத்தை தலைநகர் சன்னா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள். அல் காய்தாவினுடைய ஒரு தரப்பினரும் ஆட்சி செய்து வருகிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு சாராராக சவுதி அரேபியாவினுடைய தலைமையிலான கூட்டணிகள் அங்கீகரித்த சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்கிற ஒரு அரசாங்கமும் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில் தான் ஆட்சி செய்து வருகிறது. கவுன்சிலுக்கு தான் பவரை கொடுத்திருக்கிறாங்க. கவுன்சிலுக்கு ஒரு தலைவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கவுன்சிலுடைய தலைவராக அல் அலீமி என்கிறவர் தான் செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு அவர் அதிரடியாக இந்த தாக்குதலை தொடர்ந்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாகவும், குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குரிய ஒரு முக்கியமான செய்தியாகவும் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் யமனுடைய ஜனாதிபதி கவுன்சில், ஆளும் ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவர் அல் அலீமி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇனுடைய அனைத்து படைகளும் யமனை விட்டு வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள வெளியேறணும்ங்கிற ஒரு கட்டளை ஏற்றிருக்கிறாரு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸோட யமன் செய்து கொண்டிருந்த அனைத்து இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவசர கால நிலை யமன் முழுவதும் பிரகடனப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இது தொடர்ந்து 3 மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். இப்படி 4 கட்டளைகளை ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவர் உடனடியாக வெளியிட்டிருக்கிறார். இது சவுதிக்கு ஆதரவான தெளிவான நிலைப்பாடுங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது. இதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிரான மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பல நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள புகுந்து உள்நாட்டு குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்கிற பல விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு யமனுடைய பகுதிகளில் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு தேவையான ஆயுதங்களைத்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பி இருந்தது. இந்த ஆயுதங்கள் அனுப்புவது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி இராணுவத்திற்கு எதுவும் தெரியாது என்கிற காரணத்தினால தான் உடனடி தாக்குதல்களை சவுதி அரேபியா நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யுஏஇனுடைய அபுதாபியினுடைய புஜைரா துறைமுகத்தில் இருந்து 2 கப்பல்களில் ஹதரமவுத் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முகல்லா துறைமுகத்துக்கு தான் இந்த 2 கப்பல்களையும் ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டது. கொண்டு செல்லப்பட்ட அந்த ஆயுத கப்பலுக்கு முகல்லா துறைமுகத்தில் வைத்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க சவுதி அரேபியா தலைமையிலான பாதுகாப்பு படைகள். இன்றைக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி இருக்கக்கூடிய அல் அலீமி பேசுகிற நேரத்தில் யமனுடைய ஜனாதிபதி கவுன்சில்
கவுன்சிலுடைய தலைவர். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, இவருக்கும் ஹூத்திகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஹூத்திகள் தனியாக இருக்கிறாங்க, ஹூத்திகளோட இது இன்வால்வ் ஆகல, அது தனியான ஒரு விவகாரம். இந்த இடத்துல தெற்கில் இருக்கக்கூடிய சில குழுக்களுக்கும் அதே போன்று சவுதியினுடைய ஆதரவு பெற்ற இந்த அரசுக்கும் இடையில தான் பிரச்சனை போய் கொண்டிருக்கும் போது தெற்கில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு ஆதரவாகத்தான் UAE ஆயுதங்களை அனுப்பியிருக்கு. UAE யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுக்கு ஆயுதம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க நேரடியாக ஹூத்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் இவர்கள் அனுப்பிய ஆயுதத்தின் மீது தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனான கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மொத்தமாக ரத்தாகிறது. அனைத்து துறைமுகங்கள் அதே போன்று எல்லை கடக்கக்கூடிய பாதைகள் அனைத்து 72 மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது. அதே போன்று வான்வழி 72 மணி நேரங்களுக்கு மூடப்படுகிறது, தரைவழி மூடப்படுகிறது, மொத்தமாக மூடப்படுகிற அதே நேரத்தில் 3 மாத காலத்துக்கு அவசர கால நிலையும் யமன்ல பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் புஜைராவில் இருந்து வந்த கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஹோம் ஷீல்ட் இருக்கிறார்கள். ஹோம் ஷீல்ட் ஃபோர்ஸஸ்ங்கிறது யாருன்னா சவுதி அரேபியாவுடைய தலைமையில் யமனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். இவங்க தான் ஹூத்திகளோடையும் சண்டை போட்டாங்க. ஹூத்திகளுடனான சண்டையில் படுதோல்வி அடைந்தது கிட்டத்தட்ட சவுதி அரேபியா. 2015 காலப்பகுதிகளில் ஹூத்திகளோட அவங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாங்க. கடைசியாக சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது யமனுடைய ஹூத்திகளுடைய படை. அதற்கு பிறகுதான் யமனோட ஒரு சமாதான நிலையை அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க. ஆனால் அன்றைக்கு பிறகு யமனில் சற்று தனிந்திருந்த சண்டைகள் மீண்டும் இந்த தெற்கு ஆயுத படைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால அதுக்கு எந்த சப்போர்ட்டையும் பண்ணாதீங்கன்னு UAEக்கு பலமுறை சவுதி அரேபியா எச்சரிக்கையும் விடுத்து வந்த நிலையில் தான் அதை கேட்காம UAE 23ஆம் தேதி அவர்களுடைய புஜைரா துறைமுகத்திலிருந்து ஆயுதங்களை ஏற்றி அனுப்பியிருந்தாங்க. அந்த கப்பல்கள் கரெக்டாக யமனை வந்தடையும் போது சவுதி அரேபியா உடனடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் உடனடியாக 24 ஹவர்ஸுக்குள்ள யமன்ல இருந்து சொன்ன மாதிரியே படைகள் வெளியேற்றப்படணும், அதாவது UAE படைகள் வெளியேறணும். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புக்கு எதிராக, ஏன்னா அந்த தெற்கு படைகள்ங்கிறது சவுதி எல்லையோடு சம்பந்தப்பட்டது, சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்புக்கு எதிராக UAE முன்னெடுக்கிற எந்த ஒரு முனைப்பும் கண்டிப்பாக நடவடிக்கை கூடியது ரெட் லைனை தாண்டியதாக கருதப்படும் இருக்காங்க. அதாவது இந்த ரெட் லைனுங்கிற வேர்டு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, இதை மீறி நீங்க ஏதாவது அந்த படைகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்க போறது, எங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி நடந்தீங்கன்னா உங்க மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம்ங்கிறது தான் சவுதி அரேபியா சொல்லாமல் சொல்லி இருக்கிறது. ரெட் லைனை தாண்டி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபிய ராஜ்யத்தினுடைய தேசிய பாதுகாப்பின் மீதான எந்த ஒரு மீறலும் அல்லது எந்த ஒரு அச்சுறுத்தலும் சிகப்பு கோடாக கவனிக்கப்படும், ரெட் லைனாகத்தான் பார்க்கப்படும். அதை எதிர்கொள்வதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சவுதி அரேபியா தயங்கவே தயங்காது. அதாவது இன்றைக்கு உங்க கப்பல் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறோம், தேவைப்பட்டா UAE மேலேயே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்ங்கிறத இன்றைக்கு தெளிவாக சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் தெற்கு இடைக்கால கவுன்சில் படைகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. சவுதியினுடைய எல்லைகளில் பதட்டங்களை தூண்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து வர்றாங்க. இந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஆபத்தானது. எனவே யமன்ல இருக்கக்கூடிய சட்டபூர்வ தன்மையை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு முரணாக UAE படைகள் செயல்படக்கூடாது. செயல்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு காலையில் யமனில் இருக்கக்கூடிய சட்டபூர்வமான, அதாவது சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை ஆதரிக்கிற சவுதியினுடைய கூட்டணிகள் தான் ஹதரமவுத் கவர்னேட், அதாவது கிழக்கு யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் முகல்லா துறைமுகத்தில் இந்த தாக்குதல்களை நடத்தும் போது பொதுமக்களை உடனடியாக வெளியேற சொல்லிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணி எல்லாரையுமே வெளியேற சொல்லிட்டு தான் கப்பல் மேலே அட்டாக் பண்ணினாங்க. அந்த தாக்குதல்களை எந்த பொதுமக்களும் கொல்லப்படவில்லை என்பதை இன்றைக்கு சவுதியினுடைய பத்திரிகைகளும் மிக தெளிவாக அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுடைய எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் தான் இந்த கப்பல்கள் முகல்லா துறைமுகத்துக்கு, யமனுடைய துறைமுகத்திற்கு வந்தது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது சவுதி அரேபியா. அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய சனட் புலனாய்வு பிரிவு மேற்கொண்டிருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்களின் பிரகாரமும் இந்த கப்பல் தெளிவாகவே UAE-லிருந்து வந்த கப்பல் தான், ஆனால் கிரீன்லாந்துக்கு சொந்தமான ஒரு கப்பலில் தான் இந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். தெற்கு யமன்ல இருக்கக்கூடிய, அதாவது வடக்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இடைக்கால கவுன்சில் STC என்று சொல்லுவாங்க. இந்த STCக்கு டிசம்பர் தொடக்கத்தில் தான் இவர்கள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். அந்த தாக்குதல்கள் சவுதிக்கு எதிரான தாக்குதல்களாக சொல்லப்படக்கூடியதெல்லாம் சவுதி அரேபியா மிக தெளிவாக படைகளை வாபஸ் பெறுங்கன்னு UAE-க்கு சொல்லியிருக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் ஆக்ஷன்
ஆப்ஷனுக்கு போவாங்கங்கிற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் தெற்கு இடைக்கால கவுன்சிலுடைய செய்தி தொடர்பாளராக செயல்படுகிற அன்வர் அல் தமீமி அல் ஜசீராவுக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக பேசினார். பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை யுஏஇயோட ரத்து பண்றதுக்கு எந்தவித அதிகாரமும் யமனுடைய ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவராக செயல்படக்கூடிய அல் அலீமிக்கு கிடையாது. அவர் அதிகாரத்தை மீறி செயல்படுறாரு. எமிரேட்ஸினுடைய படைகள் எங்களுக்கு பயிற்சி தர வேலைகளை மட்டும்தான் பண்றாங்களே தவிர சவுதிக்கு எதிரான எந்த விதமான செயல்பாடுகளிலும் அவங்க ஈடுபடலை என்கிற ஒரு செய்தியையும் மறுப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் தெளிவாக யமன்ல இருந்து யுஏஇ படைகள் வெளியேறணும்ங்கிறத ஜனாதிபதி கவுன்சில் தலைவர் மட்டும் சொல்லல, சவுதி அரேபியாவை வார்னிங்காக நேரடியாகவே சொல்லிட்டாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் யுஏஇ சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த பிரச்சனைக்கு பகிரங்கமாக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. சவுதி அரேபியா சில விவகாரங்களை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அறிக்கையை பார்த்தா ஒரு நளினமான அறிக்கை, சண்டைக்கு போற முரண்டு பிடிக்கிற ஒரு அறிக்கை கிடையாது. ரொம்ப நளினமான அறிக்கையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. யமனில் இருக்கக்கூடிய தற்போதைய பதட்டங்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சம்பந்தம் என்று சொல்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். நாங்கள் சவுதிக்கு எதிராக எதையுமே நாங்கள் அங்கே பண்ணலை என்று சொல்லக்கூடியவங்க சவுதி அரேபியாவினுடைய ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பு அதே மாதிரி ஸ்திரத்தன்மைக்கு நாங்களும் பொறுப்பாக இருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். உங்களை நாங்கள் ரொம்ப மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லுகிற அந்த அறிக்கையில் ஹதரமவுத் அதே போன்று அல் மஹ்ராவில் இடம்பெற்ற நிகழ்வுகள் ஆரம்பித்ததில் இருந்து எங்களுடைய நிலைப்பாடு நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்கும் பதட்டத்தை தணிக்கிறதுக்கும் ஆதரவு கொடுக்கிறதே தவிர பதட்டத்தை தூண்டுறது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல என்றாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால தான் சவுதி அரேபியா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியுது. நாங்கள் பதட்டத்தை தூண்டதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறோங்கிறாங்க. எனவே அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது மிக தெளிவாக அவங்களுடைய அறிக்கையில் தெரிய வருகிறது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அந்த அறிவிப்பில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போனது கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி கவுன்சிலுடைய அனுமதியில் தான் நாங்கள் உள்ளே போனோம். அதே மாதிரி சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு அரபு கூட்டணியினுடைய கட்டமைப்புக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் ராங்காக எதையுமே பண்ணலைங்கிறாங்க. சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி எச்சரிக்கையை சவுதி அரேபியா விடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி யமனுக்குள்ள ஹூத்திகளுக்கும் சவுதி தலைமையிலான படைப்பிரிவுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தற்போது யுஏஇ சவுதியோடையாவது நின்றுக்கலாம், நிற்காம அவங்க தனியாக செயல்பட போறதுங்கிறது யாருக்காக போறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி யமனுடைய பார்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யமனுடைய அந்த ரெட் சீக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு, அந்த தீவு யுஏஇ பிளஸ் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தீவாக இருக்கிறது. நேரடியாக இஸ்ரேலை ஒரு தனிநாடாக அங்கீகரித்து தூதுவர் ஆலயங்கள் என்று பல தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாடு தான் யுஏஇ. எனவே இஸ்ரேலோடு நெருக்கமாக அவங்க தொடர்புகளை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் பல ஆயுத கிளர்ச்சியாளர்களுக்கும் தொடர்ந்தும் யுஏஇ சப்போர்ட் பண்ணுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரக்கூடிய சூழலில் தான் திடீரென சவுதி அரேபியா இந்த ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறாங்க. இதில் இருந்து பெரிய அண்ணன் நான் தான்ங்கிறது சவுதி அரேபியா மத்திய கிழக்குக்கு காட்டியிருக்குது. நீங்கள் என்னதான் ஆடினாலும் என்ன மீறி எதுவும் செயல்படக்கூடாது பார்த்துக்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இதே யமனில் ஹூத்திகள் இருக்கிறாங்க. ஹூத்திகளுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் மிக தெளிவாக கொடுப்பது ஈரான். ஆனால் ஈரானுடைய எந்த கப்பல்கள் மீதும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியது கிடையாது. ஈரானுடைய கப்பல்களை சில கட்டங்களில் அமெரிக்கா சிறைபிடித்திருக்கிறது. அதுக்கு பதிலாக அமெரிக்காவுடைய கப்பல்களையே ஈரான் சிறைபிடித்திருக்கிறது, கைப்பற்றி இருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தவிர சவுதி அரேபியா ஈரானுடைய எந்த கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியது கிடையாது. யுஏஇனுடைய கப்பல்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட்னு வந்துட்டா ஈரான் மிடில் ஈஸ்ட் கிடையாது, அவங்க பேர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள வருவாங்க. மிடில் ஈஸ்ட்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் பெரிய அண்ணன் நான் தாங்கிறத மிக தெளிவாகவே நிரூபித்திருக்கிறது சவுதி அரேபியா. இதே நேரம் ஈரானோடு எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் இருப்பதிலும் கவனமாக இருக்கிறது சவுதி அரேபியாங்கிறத நம்ம இந்த செய்திகளிலிருந்து பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் குற்றச்சாட்டுக்கள், அதே நேரத்தில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த 49% கைதிகள் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டுக்குரிய அறிக்கையை பாலஸ்தீன கைதிகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலில் சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மேலே எந்த குற்றச்சாட்டுகளையும் இதுவரை சுமத்தவில்லை இஸ்ரேல். எந்த விதமான விசாரணைகளையும் பண்ணல, சும்மா கைது பண்ணி அவங்கள உள்ள வச்சு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வதை முகாமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். பாலஸ்தீன கைதிகளுடைய எண்ணிக்கை 9300 வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே
நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு யமன் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஜெயண்ட் ஷார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்காணிப்பு ட்ரோன், உளவு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரோன், இது இஸ்ரேலால் இயக்கப்படக்கூடிய ட்ரோன் என்று சொல்லப்படுது. அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. எனவே யமனுடைய ஹூத்திகள் மிக தெளிவான ஒரு பார்வையை இஸ்ரேலுக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறத பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் எங்க நகர்ந்தாலும் அதுக்கு எதிராக அட்டாக் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற தகவல்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து இந்த UAE சவுதி அரேபியாவுடைய பதட்டம் தொடர்பான செய்திகளை நாம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள். என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.